அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் ப்ரீமியம் கார்ட் அனலைஸ்ல நம்ம எந்த ஸ்ட்ரைக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா என்ன டைரக்ஷன் இருக்கும் மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கான்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு காலையில் சொல்லியிருந்தது 22,800 கால் 172 rupees சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் அப் சைடும், ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் டவுன் சைடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இங்க பாருங்க எக்ஸாக்டா 172 தான் நான் லைன் போடுறேன், அங்க இருந்து ஃபால். அப்புறம் இங்க இருந்து ஏன் திரும்பிச்சு, இதுதான் இம்பார்ட்டன்ட். நான் இந்த வீடியோல சொல்லியிருப்பேன், போனா ஒரு வேலையில சப்போர்ட் எடுத்து திரும்பணும் ஆர் அதை டைரக்ஷன் கட்டணும். அதே போல மேல போனாலும் ஒரு வேலையில எடுத்துட்டு திரும்பணும் ஆர் அதை கண்டினியூ ஆகணும். இப்போ இந்த இடத்துல ஏன் இது திரும்பிச்சு அப்படிங்கறத நான் யூடியூப்ல சொல்லலை, ஏன்னா அது பெரிய டாபிக், பெரிய மேக்ஸுங்க அது. ஓகேங்களா, இந்த இடத்துல 172 எப்போ வருதோ அப்போ உங்க டிசிஷனை எடுத்தீங்கன்னா மார்க்கெட்ல எய்தர் நீங்க என்ன வேணா, நீங்க உங்க டெக்னிக் நீங்க படிச்சிருப்பீங்க, ப்ரெஷ் ஆக்ஷன் பார்ப்பீங்க, பேட்டர்ன்ஸ் பார்ப்பீங்க, எனி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்ப்பீங்க. இதை நீ என்ன பார்த்து உங்க மெத்தட்ல பண்றீங்களோ அந்த மெத்தட் அந்த மேட்ச் ஆச்சுன்னா அதை பேஸ் பண்ணி நீங்க என்ட்ரி எடுக்கலாம், உங்களுக்கு ரிட்டர்ன் பெட்டரா கிடைக்கும்ன்றத நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, இப்போ மார்க்கெட் இங்க இது ரெசன்ஸ் எடுக்கும் பொழுது கண்டிப்பா மார்க்கெட் இறங்கி இருக்கும். கரெக்டுங்களா, இங்க இருந்து திரும்பும் பொழுது மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சு, அவ்வளவுதான் சிம்பிள். ஆனா யூடியூப்ல பாக்குறவங்களுக்கு தெரியாது, ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் தெரியும் இங்க இருந்து எங்க போகுன்றது. இந்த இடத்துல வரும்பொழுது பாருங்க 172ல மட்டும் என்ன நடந்திருக்குன்னு மட்டும் பாருங்க. இவ்வளவு மார்க்கெட் இவ்வளவு மூவ்மெண்ட் எந்த நியூஸ் என்னவோ வந்துட்டு போட்டோம், ஆனா ஏன் இந்த பிரைஸ்ல மட்டும் இவ்வளவு வருது? இங்க இருந்து போனா சப்போர்ட் மேலதான் போகுது, மேல போகுது, அதுக்கப்புறம் ரெசன்ஸா மாறிட்டு கீழே. இப்ப இதெல்லாம் ஏன் நடக்குது? சிந்தி. இந்த வீடியோவின் நோக்கமே நீங்க சிந்திப்பதற்காக மட்டும்தான். அப்போ இந்த இடத்துல இருக்கும்போது மட்டும் நீங்க உங்க மார்க்கெட்டை என்ன டைரக்ஷன் போலான்னு எடுத்தீங்கன்னாவே கண்டுபிடிச்சு. இது இந்த ஸ்ட்ரைக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம 22,700 கொடுக்கலாம், 22,600 கொடுக்கலாம், 22,900 கொடுக்கலாம், 23,000, எனி ஸ்ட்ரைக் 24,000 கொடுக்கலாம், எனி ஸ்ட்ரைக்ல நம்ம கொடுக்கலாம். நம்ம கால்குலேஷன்ஸ் அதுக்கெல்லாம் வேல்யூ மாறுபடும், அவ்வளவுதான். மார்க்கெட்டுங்கிறது பியூர் மேக்ஸ், இன்ட்ராடே. அது மேக்ஸா இருந்து படிங்க, உங்க பகுதியில் யாராவது தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்தாலும் போய் கத்துக்கோங்க. கத்துக்கிட்டது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுங்க, அப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. ஒருத்தர்கிட்ட கத்துக்கிட்டாவே போய் ட்ரேட் பண்ண அவசியம் இல்லை. ஓகேங்களா, அப்போ மார்க்கெட் இன்னைக்கு இங்க இருந்து இவர் இறங்குற வரைக்கும் மார்க்கெட் இறங்கி இருக்கும், இங்க இருந்து திரும்பின உடனே மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிருக்கும். சிம்பிள், அவ்வளவுதான். ஏன்னா ஆப்ஷன் பையருக்கு வந்து டைம் வேல்யூ ரொம்ப முக்கியம். மார்க்கெட் அது கிடையாது, அது 9:15 ஓப்பன் ஆகும், 3:30 மணிக்கு முடியும். அது எங்க வேணா ஓப்பன் ஆகலாம், எங்க வேணா முடியலாம். ஆனா ஆப்ஷன் ஸ்ட்ரைக் அப்படி கிடையாதுன்னு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.